வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம். அதிகாரம் 16. முற்றுகைக்கு ஆயத்தம். கண்ணபிரானும் கமலியும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த அதே சமயத்தில் அரண்மனை அந்தப்புரத்தின் முன்வாசல் மண்டபத்தில் அமர்ந்து மகேந்திர பல்லவரின் பட்ட மகிழ்ச்சியான புவன மகாதேவியும் மாமல்ல நரசிம்மரும் தளபதி பரஞ்சோதியும் வார்த்தையாடிக் கொண்டிருந்தார்கள். தேவி சென்ற 8 மாதங்களாக இந்த கோட்டைக்குள்ளே அடைபட்டு கிடக்க நின்றதன் பொருட்டு குமார சக்கரவர்த்தி ஓயாமல் குறைபட்டு கொண்டிருக்கிறாரே. அவர் குறைபடுவதற்கு காரணம் ஒன்றுமே இல்லை. கோட்டை, மதில், நகரம் எல்லாவற்றையும் நான் நன்றாக சுற்றி பார்த்தாகிவிட்டது. இந்த காஞ்சி கோட்டை ஏறக்குறைய புதிய கோட்டையாகவே செய்து விட்டிருக்கிறார். தேவேந்திரனும் விருத்திராசூரனும் சேர்ந்து படையெடுத்து வந்தாலும் கூட காஞ்சி கோட்டைக்குள்ளே புக முடியாது. வாதாபி, புலிகேசியும் தலைக்காட்டு துர்விநீதனும் என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்று தளபதி பரஞ்சோதி கூறினார். கோட்டையை அவ்வளவு பலப்படுத்த மாமல்லன் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறான்? நீதான் எனக்கு சொல்ல வேண்டும் பரஞ்சோதி. மாமல்லன் எனக்கு ஒன்றுமே சொல்வதில்லை. அந்த புறத்திற்குள் அடைப்பட்டு கிடக்க வேண்டிய அபலை ஸ்திரீக்கு யுத்த விஷயங்கள் என்ன தெரிய போகிறது என்று அவனுக்கு எண்ணம் என்றால் மகேந்திர பல்லவரின் பட்ட மகிழ்ச்சி. அம்மா, அந்த புறத்தில் அடைப்பட்டு கிடக்கும் அபலை ஸ்திரீ உண்மையில் தாங்களா? நான் அல்லவா பெண்ணிலும் கேடாவனாக கோட்டைக்குள்ளேயே அடைப்பட்டு கிடக்கிறேன். மகேந்திர பல்லவர் இப்படி என்னை வஞ்சிப்பார் என்று நான் நினைக்கவில்லை என்று கூறி மாமல்லர் கைகளை பிசைந்து கொண்டார். குழந்தாய், உன் தந்தையை பற்றி எதுவும் சொல்லாதே. அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அது முன் யோசனையுடன் தீர்க்க திருஷ்டியுடன் இருக்கும் என்று புவன மகாதேவி கூறுவதற்குள் பரஞ்சோதி, உண்மை தேவி, உண்மை. மகேந்திர சக்கரவர்த்தியைப் போல மதிநுட்பமும் முன் யோசனையும் உள்ளவர்களை 7-14 உலகத்திலும் காண முடியாது என்று நான் சத்தியம் செய்வேன் என்றார். ஒருவருக்கு 2 பேராக சேர்ந்து கொண்டீர்கள் அல்லவா? அப்படியென்றால் நானும் உங்களோடு சேர்ந்து கொள்கிறேன். மகேந்திர பல்லவர் ரொம்பவும் முன் யோசனையுடன் காரியங்களை செய்கிறவர்தான், சந்தேகமில்லை. ஆனால் அவருடைய தந்தை சிம்ம விஷ்ணு மகாராஜா இன்னும் அதிக முன் யோசனை உள்ளவர். ஆகையினால்தான் அவர் துர்விநீதனுடைய தந்தைக்கு பட்டம் கட்டி வைத்தார். அவரே நேரில் கங்கதேசம் சென்று தம் கையினாலேயே மகுடம் சூட்டினார். அந்த காரியத்திற்கு எவ்வளவு நன்றாக இப்பொழுது துர்விநீதன் நன்றி செலுத்துகிறான் பாருங்கள். சிங்கமும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது நடுவில் நரி நுழைவது போல புலிகேசி படையெடுத்திருக்கும் சமயம் பார்த்து துர்விநீதனும் பல்லவராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருகிறான். அவசரமாக எங்கும் ராத்தங்காமல் துர்விநீதன் தன் சைனியத்துடன் வந்து கொண்டிருக்கிறான். இது தெரிந்தும் நான் இந்த கோட்டைக்குள்ளே அடைந்து கிடக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் சக்கரவர்த்தியின் மதிநுட்பத்தையும் தீர்க்க ஆலோசனை பற்றி பேசுகிற பொழுது எனக்கு உடம்பெல்லாம் பற்றி எரிகிறது என்று மாமல்லர் கூறுகையில் அவருடைய கண்கள் நெருப்புத்தணலைப் போல சிவந்து தீப்பொறியை கக்கின. குழந்தாய், வீணாக நொந்து கொள்ளாதே. கங்கபாடி அரசனின் நன்றியற்ற துரோகச் செயலை நினைத்தால் எனக்கும் கோபமாகத்தான் இருக்கிறது. அதற்காக என்ன செய்யலாம்? எதற்கும் காலம் வர வேண்டுமல்லவா என்றாள் புவன மகாதேவி. தேவி, துர்விநீதனுக்கு தக்க தண்டனை கொடுக்க இதற்குள்ளாகவே சக்கரவர்த்தி திட்டம் போட்டிருப்பார். சந்தேகமில்லை என்றார் தளபதி பரஞ்சோதி. சக்கரவர்த்தி திட்டம் போட்டிருப்பார், அதை நிறைவேற்றவும் செய்வார். ஆனால் நான் ஒருவன் எதற்காக யுவ மகாராஜா, குமார சக்கரவர்த்தி, மாமல்லன் முதலிய பட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன் அம்மா. பாரத கதையில் வரும் உத்தரகுமாரனை விட கேடானவன் ஒருவன் உண்டு என்றால் அவன் நான் தான். உத்தரகுமாரனாவது போர்க்களத்துக்கு போய்விட்டு திரும்பி ஓடி வந்தான். நானோ அரண்மனை விட்டு வெளிக்கிளம்பவே இல்லை. மகாபாரத கதையை எழுதியது போல இந்த காலத்து கதையை யாராவது எழுதினால் என்னுடைய வீரத்தையும் தீரத்தையும் எவ்வளவு பாராட்டுவார்கள். ஆனாலும் நான் சாந்தமாக இருக்க வேண்டுமென்று நீங்கள் இருவரும் சேர்ந்து உபதேசிக்கிறீர்கள் என்று கூறிய பொழுது வீர மாமல்லரின் கண்களில் நீர் ததும்பி நின்றது. அவருடைய முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாதவராக இருந்த பரஞ்சோதி சக்கரவர்த்தினியை நோக்கி, தேவி, பல்லவகுமாரர் தம்மை உத்தரகுமாரனுடன் ஒப்பிட்டுக் கொள்வது கொஞ்சமும் பொருத்தமாக இல்லை. மற்ற எல்லோரும் போருக்கு போன போது உத்தரகுமாரன் என்ன செய்து கொண்டிருந்தான்? தன்னுடைய தங்கை உத்தரகுமாரி நாட்டியம் கற்றுக்கொள்வதை பார்த்து கொண்டு காலம் கழித்தான். மாமல்லர் அப்படி காலம் கழிக்கவில்லையே என்றார். இவ்விதம் அவர் சொல்லி வருகையில் 3 பேருக்கும் சிவகாமியின் நாட்டிய கலை விஷயம் ஞாபகம் வந்தது. மாமல்லரின் முகம் சுருங்கியது. பரஞ்சோதி தாம் நடனக்கலையை பற்றி பிரஸ்தாபித்தது உசிதமான தவறு என்பதை உணர்ந்து கொண்டு, மேலும் யுத்தம் இன்னும் ஆரம்பமாக கூட இல்லையே. மகாபாரத யுத்தத்தை காட்டிலும் எத்தனையோ மடங்கு பெரிய யுத்தம் இனிமேல் தானே நடக்கப் போகிறது. மாமல்லர் வீர செயல்கள் புரிவதற்கு இனிமேல் தானே சந்தர்ப்பங்கள் வரப்போகின்றன என்றார். போதும் போதும், எத்தனை யுத்தம் நடந்தால்தான் என்ன, எப்பேற்பட்ட சந்தர்ப்பம் வந்தால்தான் என்ன? அப்பா என்னை இந்த கோட்டைக்குள்ளேயே பூட்டி வைக்க மாட்டார் என்பது என்ன நிச்சயம் என்று மாமல்லர் கொதிப்புடன் கேட்டார். புதல்வனின் மனநிலைமையை கண்ட அன்னை பேச்சை மாற்ற விரும்பி, பரஞ்சோதி,
கோட்டையை பத்திரப்படுத்துவதற்கு மாமல்லன் செய்திருக்கும் காரியங்களை பற்றி நீ ஒன்றும் சொல்லவில்லையே என்றாள். தேவி, நமது கோட்டை மதிலைச் சுற்றியுள்ள அகழியை தாங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அல்வா? ஆமாம், 8 மாதங்களுக்கு முன்னால் பார்த்திருக்கிறேன். சக்கரவர்த்தி புறப்பட்டு சென்ற பிறகு நான் அரண்மனையை விட்டு வெளிக்கிளம்பவே இல்லை. நானும் 8 மாதங்களுக்கு முன்பு பார்த்ததுதான். முன்னே பார்த்த பொழுது சிறு கால்வாய் மாதிரி இருந்தது. இப்போது பார்த்தால் சமுத்திரம் மாதிரி அலைமோதி கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் முதலைகள் வாயை பிளந்து கொண்டு காணப்படுகின்றன. வாதாபி சைன்யத்தில் எத்தனை பேருக்கு இந்த அகழியில் மோட்சம் கிடைக்கப் போகிறதோ என்றார் பரஞ்சோதி. அகழியில் அவர்கள் இறங்கினால்தானே பாலங்கள் அமைத்து கொண்டு வந்தால் அல்லது படகிலே வந்தால்? தேவி, அகழியில் அருகில் வருகிறவர்கள் மீது அம்புகளை பொழிய 5000 வில் வீரர்கள் மதில் சுவர்கள் மீது மறைந்து காத்திருப்பார்கள். அப்படியும் அகழியை தாண்டி வருகிறவர்களுக்கு மதில் சுவருக்கும் அகழிக்கும் மத்தியில் எத்தனையோ அதிசயங்கள் காத்து கொண்டிருக்கும். வெளிக்கு தெரியாத பள்ளங்களில் அவர்கள் விழுந்து காலை ஒடித்துக் கொள்வார்கள். ஆங்காங்கே கண்ணுக்கு தெரியாதபடி விரித்திருக்கும் வலைகளிலும் பொறிகளிலும் சிக்கிக்கொள்வார்கள். இவற்றையெல்லாம் மீறி வந்து மதில் சுவர் மேல் ஏற முயலும் சலுக்க வீரர் தலைகளின் மீது மதில் சுவரின் மேல் வைத்திருக்கும் பாறாங்கற்கள் உருண்டு விழும். வாதாபி சைன்யம் கடலைப் போல பெரியதென்று சொல்கிறார்களே பரஞ்சோதி, லட்சக்கணக்கான வீரர்கள் மனம் வைத்தால் அகழியை ஆங்காங்கே தூர்த்து வழி ஏற்படுத்திக் கொள்ளலாம் அல்லவா? ஆமாம் தேவி, அகழியை தூர்க்கலாம். ஆனால் கோட்டை மதிலை அவ்வளவு சுலபமாக இடிக்க முடியாது. கோட்டை வாசலுக்கு எதிரே அகழியை தூர்த்து கொண்டு யானைகளை ஏவினால் என்ன செய்வது? மற்ற கஜங்களின் தாக்குதலுக்கு எதிரே கோட்டையின் மரக்கதவுகள் என்ன செய்யும் என்று பட்டமகிழ்ச்சி கேட்டபொழுது பரஞ்சோதி எதையோ நினைத்து கொண்டவர் போல சிரித்தார். அப்பா, ஏன் சிரிக்கிறாய் என்றால் சக்கரவர்த்தினி. தாங்கள் கேட்டதை நினைத்துத்தான் சிரிக்கிறேன். உண்மைதான் தேவி, வாதாபி வீரர்கள் அப்படித்தான் செய்ய போகிறார்கள். நமது கோட்டை வாசல்களுக்கு எதிரே அகழியை தூர்க்கப் போகிறார்கள். அல்லது பெரிய பெரிய மரங்களை வெட்டி கொண்டு வந்து பாலம் போடப் போகிறார்கள். போட்டுவிட்டு கோட்டை கதவுகளை தகர்க்க யானைகளை ஏவப் போகிறார்கள். அந்த யானைகளுக்கு முதலில் மதுவை கொடுத்து விட்டுத்தான் ஏவப் போகிறார்கள். ஆனால் ஆஹா, அந்த யானைகள் எப்பேற்பட்ட அதிசயத்தை அனுபவிக்கப் போகின்றன! கோட்டை வாசலின் மேல் மண்டபத்திலிருந்து பக்கத்து மதில் சுவர்களின் மேலிருந்தும் வஜ்ராயுதம் விழுவது போல வேல்கள் வந்து அவற்றின் தலை மீது விழும்போது அந்த மது உண்ட யானைகள் பயங்கரமாக பிளறிக்கொண்டு திரும்பி ஓடி வாதாபி வீரர்களை துவைத்து நாசமாக்கப் போகிற காட்சியை நினைத்து பார்க்கையிலே எனக்கு சிரிப்பு வருகிறது. இது மட்டுமா? மேலே இருந்து விழுகிற வேல்களுக்கு தப்பி சில யானைகள் வந்து கதவிலை மோதக்கூடும் அல்லவா? அதனால் கோட்டை கதவு பிளக்கும் போது அந்த யானைகளுக்கு மகத்தான அதிசயம் காத்திருக்கும் தேவி. வெளிக்கதவு பிளந்ததும் உள்ளே நீட்டிக் கொண்டிருக்கும் வேல்முனைகள் அவற்றின் மண்டையை பிளக்கும் போது ஆஹா, அந்த யானைகள் அந்த வேகத்தை காட்டிலும் திரும்பி ஓடும் வேகம் அதிகமாக இராதா என்றார் பரஞ்சோதி. அப்படியா என்று மாமல்லரின் அன்னை அதிசயத்துடன் கேட்டாள். அதுவரையில் மௌனமாக இருந்த மாமல்லர் அப்போது சம்பாஷணையில் சேர்ந்து, ஆமம்மா, ஆனால் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் மூல காரணம் யார் தெரியுமா? நமது தளபதி பரஞ்சோதிதான். இவர் முதலில் காஞ்சியில் புகுந்த அன்று மத யானையின் மேல் வேல் எறிய யானை திரும்பி ஓடிற்றல்லவா? அதற்கு மறுநாளே இந்த காஞ்சி மாநகரிலுள்ள கொல்லர்கள் எல்லோரும் வேல்முனைகள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தளபதியே அன்று செய்த காரியத்தினாலேதான் வாதாபியின் யானைப்படையை எதிர்ப்பதற்கு தக்க யோசனை அப்பாவின் மனதில் உதயமாயிற்றாம். இதையெல்லாம் அப்பாவே என்னிடம் சொன்னார் என்று மாமல்லர் பெருமையுடன் கூறி பரஞ்சோதியை அன்புடன் தழுவிக்கொண்டார். தேவி, இந்த 8 மாதத்தில் காஞ்சி நகர் கொள்ளர்கள் செய்திருக்கும் வேலையை நேற்று நான் பார்த்தேன். லட்சோப லட்சம் வேல்களை செய்து குவித்திருக்கிறார்கள். காஞ்சி நகர் கொள்ளர்கள் வெகு கெட்டிக்காரர்கள் அம்மா. நான் கொண்டு வந்திருந்த சோழ நாட்டு வேலை போலவே அவ்வளவும் செய்திருக்கிறார்கள். என்னை அவர்கள் ஏமாற செய்துவிட்டார்கள். வடநாட்டுக்கு நான் யாத்திரை சென்ற பொழுது என்னிடம் கொடுக்கப்பட்ட வேல் என்னுடைய சொந்த வேல்தான் என்று எண்ணி நான் ஏமாந்து போனேன். இங்கே திரும்பி வந்ததும் தான் என்னுடைய வேலை மாமல்லர் பத்திரமாக வைத்திருந்தார் என்று தெரிந்தது. 8 மாதமும் வீணில் கழித்ததாக மாமல்லர் எண்ணுவது பெரும் பிசகு அம்மா. கோட்டை மதில் பாதுகாப்பு காரியம் மட்டுமல்ல, கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தமாக இன்னும் எவ்வளவோ செய்திருக்கிறார். காஞ்சி மக்களுக்கு 2 வருஷத்திற்கு தேவையான தானியங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. நகருக்குள் இருந்த அனாவசியமான மக்கள் எத்தனையோ பேரை வெளியேற்றியாகிவிட்டது. முக்கியமாக காஞ்சி நகருக்கே அவலட்சணமாக இருந்த காபாலிகர்களை வெளியேற்றியது பெரிய காரியம். அதற்கு குமார சக்கரவர்த்தி வெகு நல்ல யுக்தியை கையாண்டார் தேவி. காஞ்சியிலுள்ள மதுபான கடைகளை எல்லாம் மூடிவிட வேண்டும் என்று நேற்றைய தினம் கட்டளை போட்டார். இன்றைக்கு அவ்வளவு கபாலிகர்களும் கையில் மண்டை ஓட்டையும் மாட்டுக்கொம்பையும் எடுத்துக்கொண்டு வடக்கு கோட்டை வாசல் வழியாக போய்விட்டார்கள். இப்படி பரஞ்சோதி சொல்லிக்கொண்டே வருகையில் அந்த புறத்து சேடி ஒருத்தி அரண்மனை முன்கட்டிலிருந்து உள்ளே வந்து
புவனமகாதேவியின் அருகில் நின்று மெதுவான குரலில் ஏதோ கூறினாள். அதை கேட்ட தேவி முகத்தில் கிளர்ச்சியுடன், மாமல்லா, அப்பாவிடமிருந்து செய்தியுடன் சத்ருக்னன் வந்திருக்கிறானாம் என்று சொன்னாள். மாமல்லர் பரபரப்புடன் எழுந்து போக முயற்சித்த போது, குழந்தாய், சத்ருக்னன் இங்கேயே வரட்டும், செய்தி என்னவென்று நானும் தெரிந்து கொள்கிறேன் என்றாள் அன்னை. விடுதலை. வியர்க்க விறுவிறுக்க மூச்சு வாங்கி கொண்டு வந்த சத்ருக்னனின் முகத்தை 2 கண்கள் இமையையும் அசைக்காமல் ஆவலுடன் உற்று நோக்கின. ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு கண நேரம் கூட கொடுக்காமல், சத்ருக்னா, யாருக்கு என்ன செய்து கொண்டு வந்தாய் என்று தேவி கேட்டாள். தாயே, இங்குள்ள 3 பேருக்கும் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறி 3 வணக்கம் செலுத்தினான் சத்ருக்னன். பின்னர், தேவி, மகேந்திர பல்லவரின் முதல் செய்தி தங்களுக்குத்தான். வீர பத்தினி என்னும் பெயருக்கு இதுகாரும் தாங்கள் உரிமை பெற்றது போல வீரத்தாய் என்னும் பெயருக்கும் உரிமை பெற வேண்டிய காலம் இப்பொழுது வந்துவிட்டது என்று தங்களுக்கு தெரியப்படுத்தச் சொன்னார். 8 மாதங்கள் முன்பு அகமும் முகமும் வளர்ந்து பதியை போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்தது போல இன்று தங்களுடைய அருமை புதல்வரை அனுப்பி வைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டதாக தெரிவிக்கச் சொன்னார் என்றான் சத்ருக்னன். விவரிக்க முடியாத உணர்ச்சி வெள்ளம் உள்ளத்தில் பொங்க, தோள்கள் பூரித்து வீங்க, தேகமெல்லாம் சிலிர்க்க மாமல்ல நரசிம்மர் அன்னையின் அருகில் பாய்ந்து சென்று அவளுடைய பாதங்களை தொட்டு கண்ணில் ஒத்திக்கொண்டார். அம்மா, சக்கரவர்த்தியின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அல்லவா? அவர் எனக்கு அளித்த விடுதலையை நீங்களும் மனமுவந்து அளிப்பீர்கள் அல்லவா என்று கேட்டார் மாமல்லர். பொறு குழந்தாய், செய்தியை முழுதும் கேட்போம் என்றாள் தேவி. மாமல்லர் உடனே திரும்பி, சத்ருக்னா, எனக்கு என்ன செய்தி கொண்டு வந்தாய் என்று கேட்டார். நல்ல செய்திதான் பிரபு, தங்கள் மனதிற்கு உகந்த செய்திதான். நன்றி கொன்ற பாதகனான கங்க நாட்டு மன்னன் துர்விநீதன் சலுக்கு புலிகேசிக்கு முன்னால் காஞ்சியை அடைந்துவிட வேண்டும் என்று துர்ஆசையினால் விரைந்து வந்து கொண்டிருக்கிறான். பல்லவ குலத்துக்கு கங்கர் குலம் பட்டிருக்கும் நன்றி கடனை எல்லாம் மறந்துவிட்டு இந்த படுதுரோகமான காரியத்தில் அவன் இறங்கியிருக்கிறான். அந்த துர்விநீதனுக்கு தக்க தண்டனை அளிக்கும் பொறுப்பை தங்களுக்கு சக்கரவர்த்தி அளித்திருக்கிறார். கழுக்குன்றத்திலுள்ள படையுடன் தாங்கள் புறப்பட்டு சென்று துர்விநீதன் காஞ்சியை அணுகுவதற்கு முன்னால் அவனை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். மாமல்லர் ஆவேசம் வந்தவரைப் போல சத்ருக்னனிடம் ஓடிச் சென்று அவனை தழுவிக்கொண்டு, சத்ருக்னா, இவையெல்லாம் உண்மைதானே? நான் கனவு காணவில்லையே, நிஜமாகத்தானே சக்கரவர்த்தி என்னை கங்க நாட்டு படையுடன் போராடுவதற்கு போக சொல்லியிருக்கிறார் என்று பரபரப்புடன் கேட்டார். ஆம் பிரபு, இதெல்லாம் கனவல்ல, உண்மைதான். இதோ விடைவேல் விடுகும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்று சத்ருக்னன் ஓலை ஒன்றை அவரிடம் கொடுத்து அதை படிக்க கூறினான். பல்லவ குலத்தின் சின்னமாகிய விடை, விடை என்றால் ரிஷபம், வேலும் பொறித்த அந்த ஓலையை மாமல்லர் படிக்கும் பொழுது அவர் முகத்தில் உற்சாகம் பொங்கிற்று. படித்து முடிக்கும் சமயத்தில் அவருடைய புருவங்கள் சிறிது நெறிந்தன. நிமிர்ந்து பார்த்து, சத்ருக்னா, உன்னிடம் ஏதோ வாய்மொழியாக செய்தி அனுப்பியிருப்பதாக சக்கரவர்த்தி எழுதியிருக்கிறாரே, அது என்ன என்று கேட்டார். ஆம் பிரபு, எத்தனையோ சாம்ராஜ்ய கவலைகளுக்கிடையே பல்லவ நாட்டின் கலைச்செல்வத்தை பாதுகாக்கும் பொறுப்பையும் சக்கரவர்த்தியால் மறக்க முடியவில்லை. ஆயன சிற்பியாரும் அவர் மகளும் காஞ்சிக்கு வந்துவிட்டார்கள் என்று என்னிடம் கேட்டார். இல்லை என்று நான் தெரிவித்தேன். தாங்கள் போர்க்களத்துக்கு கிளம்புவதற்கு முன்னால் நேரில் ஆயனர் வீட்டுக்கு சென்று அவர்களை காஞ்சிக்கு அனுப்பிவிட்டு போக வேண்டும் என்று தெரிவிக்கச் சொன்னார். மாமல்லரின் மகிழ்ச்சி பூரணமாயிற்று. யுத்தத்திற்கு போவதற்கு முன்னால் சிவகாமியை பார்த்து விடை பெற்று கொண்டு போக அவர் விரும்பினார். இப்பொழுது தயக்கமின்றி ஆயனர் வீட்டுக்கு போக சௌகரியம் ஏற்பட்டுவிட்டது. சிவகாமியின் விஷயத்தில் தம் மனநிலையை அறிந்துதான் சக்கரவர்த்தி அவ்விதம் செய்தி அனுப்பியிருப்பாரோ என்று ஒரு கணம் அவருக்கு தோன்றியது. ஆனால் அவருக்கு தன் மனநிலை எப்படி தெரிந்திருக்க முடியும்? தம் அருமை தோழர் பரஞ்சோதிதான் சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும். இந்த எண்ணத்தினால் பரஞ்சோதியின் மேல் அவருக்கு இருந்த சிநேக உணர்ச்சி பன்மடங்கு பெருக அருகே இருந்த அவருடைய கரத்தை பற்றி தம் நன்றியை தெரிவிப்பதற்கு அறிகுறியாக அழுத்தி பிடித்தார். பரஞ்சோதியோ மனக்குழப்பத்துடன் சத்ருக்னனை பார்த்து, ஐயா, எனக்கும் ஏதோ செய்தி இருப்பதாக சொன்னீரே, அது என்ன என்று கேட்டார். லக்ஷ்மணன் ராமனை பின்தொடர்ந்தது போல மாமல்லரை தொடர்ந்து உங்களுக்கு அவருடன் கூடவே போகும்படி கூறியதாக கூறச் சொன்னார். காஞ்சிக்கு சக்கரவர்த்தி சீக்கிரத்தில் வந்து கோட்டை பாதுகாப்பை கவனித்துக் கொள்வதாக சொன்னார். ஆஹா, என் அருமை தோழருடன் நான் செல்கிறேனா என்று மாமல்லர் மேலும் பொங்கிய மகிழ்ச்சியுடன் பரஞ்சோதியை தழுவிக்கொண்டார். பிறகு அன்னையை நெருங்கி அவருடைய பாதங்களில் நமஸ்கரித்து, அம்மா, விடை கொடுங்கள் என்றார். பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி கண்களில் அப்பொழுது கண்ணீர் துளிர்த்தது. குழந்தாய், வெற்றி மாலை சூடி சேமமாக திரும்பி வா என்றார். மாமல்லர் எழுந்து நின்றார். ஏதோ சொல்ல எண்ணியவர் சிறிது தயங்கினார். மாமல்லா, இன்னும் ஏதாவது
சொல்ல வேண்டுமா என்று தேவி கேட்டார். ஆமம்மா, ஆயனரையும் சிவகாமியும் பற்றி தந்தை சொல்லி அனுப்பதையே கேட்டீர்கள் அல்லவா? கேட்டேன் நரசிம்மா. அதை பற்றி என்ன? அவர்களை காஞ்சிக்கு அனுப்பிவிட்டு நான் போர்க்களம் போகிறேன் அம்மா. அப்படியே செய் குழந்தாய். சிவகாமி இங்கே இருக்கும் பொழுது அவளை தாங்கள் மருமகளைப் போல பார்த்து கொள்ள வேண்டும். மருமகளைப் போலவா? முடியவே முடியாது. அந்த தாயில்லாத பெண்ணை என் சொந்த மகளைப் போலவே பார்த்து கொள்கிறேன் மாமல்லா. இதை கேட்ட மாமல்லர் புன்னகையுடன், இல்லை அம்மா, மருமகளைப் போல பார்த்து கொண்டால் போதும் என்றார். போனமகாதேவியின் புருவங்கள் அப்பொழுது நெறிந்தன. ஏன் அப்படி சொல்கிறாய் குமாரா? மகளைப் போல பார்த்து கொள்கிறேன் என்று நான் சொன்னதை ஏன் மறுக்கிறாய்? ஒரு வேளை என்று கூறிவிட்டு பரஞ்சோதியை நோக்கினாள். உடனே அவளுடைய முகத்தில் மலர்ச்சி காணப்பட்டது. ஓஹோ, புரிந்தது. ஆயனரிடம் சிற்பம் கற்க வந்த பரஞ்சோதி ஆயனரின் மிகச்சிறந்த சிற்ப வடிவத்தையே கொள்ள பார்க்கிறானா என்றார். மாமல்லர் பரஞ்சோதி இருவருடைய முகங்களும் அப்பொழுது பெரிதும் வேதனையை காட்டின. இருக்கட்டும் அம்மா, தாமதிக்க நேரமில்லை. நாங்கள் புறப்பட வேண்டும். விடை கொடுங்கள் என்றார் மாமல்லர். சத்ருக்னன் காஞ்சிக்கு வந்து 2 நாழிகைக்குள்ளே குமார சக்கரவர்த்தியும் தளபதி பரஞ்சோதியும் காஞ்சி கோட்டையின் வடக்கு வாசல் வழியாக புறப்பட்டார்கள். திருக்கழுக்குன்றம் சென்று அங்கிருந்த தற்காப்பு படைகள் மறுநாள் அதிகாலையில் புறப்பட ஆயத்தமாகும்படி கட்டளையிட்டார்கள். அன்று மாலையே ஆயனரின் வீட்டுக்கு போய் பார்த்துவிட்டு வந்துவிட வேண்டும் என்றும், மறுநாள் அதிகாலையில் சைனியத்துடன் தாங்களும் கிளம்பிவிட வேண்டும் என்றும் உத்தேசித்து நரசிம்மரும் பரஞ்சோதியும் புறவிகள் மீதேறி ஒரு சிறு குதிரைப்படை தங்களை பின்தொடர விரைந்து சென்று ஆயனர் வீட்டை அடைந்தார்கள். போகும்பொழுது சிவகாமியிடம் இப்படி பேச வேண்டும், இன்னின்ன சொல்ல வேண்டும் என்பதாக மாமல்லர் எவ்வளவோ மனக்கோட்டைகள் கட்டி கொண்டு போனார். ஆனால் ஆயனரின் ஆரண்ய வீட்டை அடைந்த பொழுது அவருடைய ஆகாச கோட்டைகள் எல்லாம் சிதறி விழுந்தன. வீட்டின் முன் கதவில் பெரிய பூட்டு போட்டு பூட்டியிருந்தது. வீட்டிற்குள்ளேயும் வெளியிலும் பூரண நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது. பிரயாணம். கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் மாலை நேரத்தில் காஞ்சியிலிருந்து சிதம்பரம் போகும் சாலையில் கூண்டு இல்லாத இரட்டை மாட்டு வண்டி ஒன்று போய்க் கொண்டிருந்தது. அதில் சிவகாமியும் அவளுடைய அத்தையும் உட்கார்ந்திருந்தார்கள். வண்டிக்கு பின்னால் சற்று தூரத்தில் ரதி துள்ளி விளையாடிக் கொண்டும் ஆங்காங்கே சாலைக்கு பக்கங்களில் முளைத்திருந்த புல்லை மேய்ந்து கொண்டும் வந்தது. சுகபிரம்ம ரிஷி ஒவ்வொரு சமயம் ரதியின் முதுகின் மேல் உட்கார்ந்தும், சில சமயம் சிவகாமியின் தோளின் மேல் உட்கார்ந்தும், சில சமயம் வண்டிக்கு மேலாக பறந்தும் ஆனந்தமாக பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். பின்னால் இன்னும் சற்று தூரத்தில் புத்த பிக்ஷுவும் ஆயன சிற்பியாரும் பேசிக்கொண்டு நடந்து வந்தார்கள். அந்த வருஷம் ஐப்பசி மாதத்திலேயே மழை பிடித்து கொண்டு 15 நாட்கள் வரையில் விடாமல் பொழிந்தது. அதன் காரணமாக ஏரிகள், குளங்கள் எல்லாம் தண்ணீர் நிறைந்து ததும்பி கொண்டிருந்தன. சாலை ஓரத்தில் ஓடைகளில் தண்ணீர் அலைகள் மோதிக்கொண்டிருந்தன. ஆறுகள், வாய்க்கால்களில் இரு கரைகளையும் தொட்டுக்கொண்டு பிரவாகம் ஓடிக்கொண்டிருந்தது. நன்செய் வயல்களில் 2ஆம் போகத்து வேளாண்மை அப்பொழுதுதான் ஆரம்பமாகியிருந்தது. புன்சை காடுகளில் கம்பும் கேழ்வரகும் செழித்து வளர்ந்திருந்தன. சாலையின் இருபுறத்திலும் வளர்ந்திருந்த மரங்களும், ஆங்கங்கே வயல்களுக்கிடையே காணப்பட்ட தென்னந்தோப்பும் வாழைத் தோட்டங்களும் கண்ணை குளிர்விக்கும் காட்சியளித்தன. பெருமழை விட்டு பல நாள் ஆகிவிட்டதால் வானத்தில் இப்பொழுதும் மேகத்திரள்கள் காணப்பட்டன. இவை இடையில் தங்குவதற்கு நேரமில்லாத நெடுந்தூர பிரயாணியைப் போல ஆகாயத்தில் அதிவேகமாக பிரயாணம் செய்தன. சில சமயம் நீர்த்துளிகளை அள்ளி தெளித்துவிட்டு சிதறி மறைந்தன. நீர்த்திவளைகள் மீது தவழ்ந்தும் பசுமையான தோப்புகளில் புகுந்தும் மழைத்துளிகளை அளாவையும் வந்து கொண்டிருந்த குளிர்ந்த வாடைக்காற்று உடம்பின் மீது பட்ட பொழுது துணியை இழுத்து போர்த்தி கொள்ள தோன்றியது. ஆயினும் அது அபூர்வமான சுகத்தை அளித்தது. அந்த குளிர்ந்த வாடைக்காற்றில் அடிபட்டதனால் பட்சிகளுக்கு கூட தொண்டை கட்டி கொண்டது போல தோன்றியது. சாதாரணமாக கலகலவென்றும் கிளுகிளுவென்றும் கேட்கும் புள்ளினங்களின் குரல் ஒளியில் இப்பொழுது கரகரப்பு சத்தம் கலந்திருந்தது. வண்டியில் அத்தைக்கும் மருமகளுக்கும் பின்வருமாறு சம்பாஷணை நடந்தது. இன்றைக்கு மழை பெய்யுமா சிவகாமி என்று அத்தை கேட்டாள். மழையா? எங்கே இருக்கிறது என்றாள் சிவகாமி. ஆமாம், மழையை கண்டால் மயிலுக்கு கொண்டாட்டம்தான் என்றாள் அத்தை. மாலையில் வெயில் அடித்தால் கொண்டாட்டத்திற்கு என்ன குறைவு என்றாள் சிவகாமி. என்ன சொன்னாய் என்றாள் அத்தை. என்ன கேட்டீர்கள் என்றாள் சிவகாமி. கொஞ்சம் செவி மந்தமுள்ள அத்தைக்கு பேசுவதிலே அதிக பிரியம். எனவே அவ்வப்பொழுது சிவகாமியிடம் ஏதாவது கேட்டுக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் வருவாள். கற்பனை உலகில் சஞ்சரித்து கொண்டிருந்த சிவகாமி அத்தையின் பேச்சுக்களை மனதில் வாங்கிக் கொள்ளாமலேயே ஏதாவது பொருத்தமில்லாத மறுமொழி சொல்லுவாள். அது காதில் நன்றாக விழாமல் அத்தை வேறு ஒன்றை கூறுவாள். இதே ரீதியில் அவர்களுடைய பிரயாணம் நடந்து கொண்டிருந்தது. காஞ்சியிலிருந்து ஏறக்குறைய
6 காதத்தோறும் அவர்கள் பிரயாணம் செய்திருந்தார்கள். மாரிக்காலத்து மாலை பொழுதில் வெளியுலகமானது எவ்வளவு குளிர்ந்திருந்ததோ அவ்வளவு சிவகாமியின் உள்ளம் கொதித்து கொண்டிருந்தது. அதில் எரிமலை நெருப்பை கக்கிக் கொண்டிருந்தது. கொழுந்து விட்டெறியும் ஜுவாலைகளினுடனே அக்னி ஆறு பிரவகித்து கொண்டிருந்தது. மாமல்லரை பற்றி நாகநந்தி பிக்ஷு கூறிய விஷயங்கள் அவளுடைய மனதில் அத்தகைய பிரளய குழப்பத்தை உண்டு பண்ணியிருந்தன. நம் அன்புக்குரியவர்களை பற்றி சாதாரணமாக ஏதேனும் கெடுதலான விஷயத்தை கேள்விப்பட்டால் நம் உள்ளம் சுலபத்தில் நம்புவதில்லை. அப்படியெல்லாம் இராது என்று மனதை திருப்தி செய்து கொள்கிறோம். அவதூறு சொல்களிடம் சண்டை பிடிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் எக்காரணத்தினாலாவது நமக்கு வேண்டியவர்களிடம் குற்றம் இருக்கிறது என்று நம்பும்படி நேர்ந்துவிட்டால் உள்ளத்தில் கோபம் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்குகிறது. வேண்டியவர்கள் மீது மட்டுமல்ல, உலகத்தின் மேலேயே கோபம் கொள்கிறோம். இந்த மனித இயற்கை காதலர்களின் விஷயத்தில் 1க்கு 100 மடங்கு ஆகிறது. காதலன் எவனும் தன்னுடைய காதலியை சாதாரண மானிட பெண்ணாக கருதுவதில்லை, தெய்வப்பிறவி என்றே கருதுகிறான். தேவலோகத்தில் அமிர்தபானம் செய்து கொண்டு ஆனந்த அமர வாழ்க்கை நடத்த கொண்டவள் தன் பேரில் கொண்ட அன்பினாலேயே இந்த பூலோகத்தில் வாழ்ந்து வருவதாக கருதுகிறான். காதலியோ குழந்தை பிராயத்திலிருந்து தன் மனதில் தானே சிருஷ்டி செய்து கொண்டிருந்த லட்சிய புருஷனுக்குரிய சகல உத்தம குணங்களையும் காதலன் மீது ஏற்றி அவனை குற்றம் குறைவில்லாத தெய்வீக புருஷனாகவே எண்ணிக்கொள்கிறார். ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால் அவர்களுடைய நம்பிக்கைக்கு பங்கம் ஏற்படும் பொழுது மகத்தான ஏமாற்றம் உண்டாகிவிடுகிறது. மலையின் சிகரத்திலிருந்து திடீரென்று அதல பாதாளத்தில் விழுகிறவர்களைப் போல ஆகிவிடுகிறார்கள். சிவகாமி தன் இருதயத்தில் ஒரு அற்புதமான திருக்கோயிலை அமைத்து அதில் மாமல்ல நரசிம்மரை தெய்வங்களுக்கெல்லாம் மேலான பரதெய்வமாக பிரதிஷ்டை செய்திருந்தாள். நாகநந்தி கூறிய நஞ்சு தோய்ந்த வார்த்தையினால் அந்த திருக்கோயில் ஒரு நொடியில் இடிந்து தகர்ந்து விழுந்துவிட்டது. அதிலே பிரதிஷ்டை செய்திருந்த தெய்வச் சிலையும் விழுந்து நொறுங்கி பொடி பொடியாக போய்விட்டது. குமார சக்கரவர்த்தியை பற்றி நாகநந்தி கூறிய அவதூறு அவ்வளவு சாமர்த்தியமாகவும் நம்பும்படியாகவும் அமைந்திருந்தது. சிவகாமி அவர் கூறியது அவ்வளவையும் அப்படியே நம்பிவிட்டாள். ராஜ்யத்திலே அவ்வளவு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மாமல்லர் காஞ்சிக்குள்ளேயே ஒளிந்து கொண்டிருப்பதற்கு வேறு காரணம் என்ன இருக்க முடியும்? போர்க்களத்திலே பரஞ்சோதியின் வீர தீர செயல்களை பற்றிய வரலாறுகள் காற்றிலே மிதந்து ஆயனரும் சிவகாமியும் வசித்த காட்டுக்குள்ளே கூட எட்டியிருந்தன. அதெல்லாம் உண்மை என்பதை பரஞ்சோதியை நேரில் பார்த்த சிவகாமி தெரிந்து கொண்டிருந்தாள். தமிழ் படிக்கவும் சிற்பம் கற்கவும் வந்த பட்டிக்காட்டு பிள்ளை இப்பொழுது பெரிய தளபதி ஆகிவிட்டான். அரங்கேற்றத்தன்று அவன் யானை மீது வேல் எறிந்து தங்களை காப்பாற்றிய சம்பவமும் சிவகாமியின் உள்ளத்தில் அழியாதபடி பதிந்திருந்தது. பரஞ்சோதியின் வீர வாழ்க்கையோடு மாமல்லர் கோட்டைக்குள்ளே ஒளிந்திருந்ததை ஒப்பிட்டு பார்த்து மாமல்லரை பயங்கொல்லி பல்லவன் என்று நாடு நகரமெல்லாம் அழைப்பதில் வியப்பில்லை என்று சிவகாமி எண்ணினாள். இதனால் நாகநந்தியின் வார்த்தைகளில் அவளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. ஒரு விஷயத்தில் நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு அதையொட்டி இன்னொன்றிலும் நம்பிக்கை பிறப்பது இயல்பு. எனவே மாமல்லரை ஸ்திரீலோலன் என்று நாகநந்தி கூறியதிலும் அவளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. வீர மன்னர்களுக்கு பிறந்த ராஜகுமாரர்களை பற்றி அவர் கதைகளிலே கேள்விப்பட்டதுண்டு. மாமல்லர் அவர்களிலே ஒருவர் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை. ஆனால் அதுவும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று இப்பொழுது தோன்றியது. மாய வார்த்தை பேசி ஏழை பெண்ணை கெடுப்பதிலே அவர் கை தேர்ந்தவராக இருக்க வேண்டும். கள்ளம் கபடம் அறியாத தன்னிடம் என்னவெல்லாம் சொல்லி ஏமாற்றினார். பல்லவ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்திலேயே தன்னை ஏற்றி வைத்து விடுகிறவர் போல அல்லவா பசப்பினார். புருஷர்கள் தான் எவ்வளவு நயவஞ்சகர்கள்! அதிலும் ராஜகுலத்தவர் எப்பேற்பட்ட ஈவு இரக்கமில்லாத கிராதகர்கள்! வழி பிரயாணத்தின் போது இந்த மாதிரி எண்ணங்கள் சிவகாமியின் உள்ளத்தில் அடிக்கடி தோன்றி நரக வேதனை அளித்தன. சில சமயம் அவளுக்கு தன்னுடைய மனோராஜ்யத்தில் ஆசையுடன் நிர்மாணித்து வந்த இன்ப வாழ்க்கையாகிய கோட்டை இடிந்து தூளாகிவிட்டபடியால் இனிமேல் தன் வாழ்க்கை என்றென்றைக்கும் சோகமயமாகவே இருக்கும் என்று தோன்றியது. மாரி காலத்தின் முடிவில் வானத்தில் சிதறி ஓடிய மேகங்கள் சில மழை துளிகளை உதிர்த்துவிட்டு போகும் பொழுது தன்னுடைய கதிக்காக உலகமே கண்ணீர் வடிப்பதாக அவள் எண்ணினாள். இந்த ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல, இதற்கு முன்னர் எத்தனையோ ஜன்மாந்திரங்களிலும் தன்னுடைய வாழ்க்கை இப்படி சோகமயமாக இருந்ததாக தோன்றியது. ஆனால் இரவில் எங்கேயாவது தங்கியிருந்துவிட்டு காலையில் மறுபடியும் பிரயாணம் தொடங்கும் பொழுது ஜகஜோதியாக சூரியன் உதயமாகி மரக்கிளையில் தங்கியிருக்கும் நீர்த்துளிகளை வைரமணிகளாக ஒளி வீசச் செய்யும் காட்சியை பார்த்துவிட்டு சிவகாமி சிறிது உற்சாகம் கொள்வார். மாமல்ல நரசிம்மர் பயங்கொல்லி தூர்த்தர் என்று ஏற்பட்டதன் பொருட்டு தன் வாழ்க்கையை எதற்காக பாழாக்கி கொள்ள வேண்டும் என்று கருதுவாள்.
உலகம் எவ்வளவோ விஸ்தாரமானது. பல்லவ ராஜ்யத்திற்கு அப்பாலும் உலகம் இருக்கத்தானே செய்கிறது. தன்னிடம் அற்புதமான நாட்டிய கலையும் இருக்கிறதல்லவா? அந்த கலையை பார்த்து அனுபவித்து ஆனந்தமடைய நாகநந்தி சொல்வது போல உலகம் காத்திருக்கிறது அல்லவா? எதற்காக தன் வாழ்க்கை பாழாகிவிட்டதாக எண்ணிக்கொள்ள வேண்டும்? இவ்விதம் எண்ணி சிவகாமி உற்சாகமடைய பார்ப்பாள். தூர தூர தேசங்களிலே பெரிய பெரிய சபைகளிலே தான் நாட்டியமாடுவது போலவும் கணக்கற்ற ஜனங்கள் கண்டு கழித்து தன்னை பாராட்டி உபசரிப்பது போலவும் கற்பனை செய்து கொண்டு களிப்புறுவாள். இத்தகைய மனோபாவத்துடன் சிவகாமி தன் தந்தையை பெரிதும் வற்புறுத்தி நாகநந்தி பிக்ஷுவின் யோசனையை ஒப்புக்கொள்ளச் செய்தாள். அதன் பேரிலேதான் இந்த பிரயாணம் அவர்கள் தொடங்கினார்கள். ஆனால் என்னதான் மனதை வேறு விஷயங்களில் செலுத்தி பார்த்தாலும், எவ்வளவுதான் பிரயத்தனம் செய்து உற்சாகம் கொள்ள பார்த்தாலும் சாத்தியமாகவில்லை. அவ்வப்பொழுது குமுறிக்கொண்டு வந்த வேதனை மாற்றவே முடியவில்லை. பொங்கி எழுந்த ஆத்திரத்தீயை அணைக்க முடியவில்லை. முக்கியமாக அந்தி மயங்கி நாற்புறமும் இருள் சூழ்ந்து வந்த நேரங்களில் சிவகாமியினுடைய உள்ளத்தில் வேதனையும் துயரமும் பெருகி அவளை சோகக் கடலிலே மூழ்கச் செய்தன. அன்று சாயங்காலம் அவ்வாறு சோகத்தில் ஆழ்ந்த உள்ளத்துடன் சிவகாமி கட்டை வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவளுடைய நினைவை வேறு பக்கம் திருப்பும்படியான சம்பவம் ஒன்று நேர்ந்தது. சாலையில் அவர்களுக்கு எதிரே ஒரு பெரும் படை வந்து கொண்டிருக்கிறது என்ற அறிகுறிகள் தென்பட்டன. சங்கு, கொம்பு, தாரை, தப்பட்டை, பேரிகை, எக்காலம், சமுத்திர கோஷம் முதலிய வாத்தியங்களின் பேரொலியும் அநேக குதிரைகளும் மனிதர்களும் நடந்து வரும் காலடி சத்தமும் போர் வீரர்களுடைய பேச்சு சத்தமும் போர் முழக்கங்களின் கோஷமும் கலந்த பேரிரைச்சல் நிமிஷத்திற்கு நிமிஷம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் சைனியத்தின் முன்னணி படை வீரர்கள் அவர்களின் கண்ணுக்கு தென்படலாயினர்.